வெல்கம் டு கிரேஸ் பைக்ஸ். ஒரு மினி ஏடிவி வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்க, இல்லை ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஏடிவி வெஹிக்கிள்ஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹோண்டாவில் CB200X ட்ரை பண்ணலாம். ஏன் இந்த பிகினர் ஃப்ரெண்ட்லி அந்த மினின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஏடிவியோட ஒரு 50% கேப்பபிலிட்டிஸ் இந்த வண்டிக்கு இருக்கும். வெயிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 149 kg தான். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஏடிவின்னே சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸி டு டிரைவ். ஹோண்டாவோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் தெரியும், ரொம்ப ரிலேயபிளான இன்ஜின், ரொம்ப ஸ்மூத்தராக இருக்கும். ஆக்சுவலாக கிளச்சு, ஆக்சிலேட்டரு, இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு, வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல மைலேஜும் கொடுக்கும். 200cc கேட்டகரியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 40+ மைலேஜ் கொடுக்குற வெஹிக்கிள்ஸில் இந்த லிஸ்ட்டில் இந்த வெஹிக்கிள் ஒன்று. இந்த வெஹிக்கிள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல். ஒன்று வந்து 23 டிசம்பர், கிட்டத்தட்ட ஒரு 2-3 days பிஃபோர் தான் 24 முன்னாடி தான் எடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் 24 மாடல். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 7000 ஓடி இருக்கும், ஒரு வண்டி 12,000 ஓடி இருக்கும். ரொம்பவே க்ளீனான வெஹிக்கிள்ஸ், சிங்கிள் ஓனர்ஷிப் வெஹிக்கிள்ஸ். ஸோ ஒரு நல்ல மைலேஜ் தர மாதிரி, சிட்டி ஹைவே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஏடிவி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி அதிகமாக டீட்டெயில்ஸ் எடுத்துக்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 20-30,000 கையில் இருந்தாலே போதும், நீங்கள் லோனும் பண்ணிக்கலாம். உங்கள் வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம கிரேஸ் பைக்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லாங் டிரைவ்ஸ் ஓட்டுறவங்களுக்கு, அண்ட் தென் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஏடிவி இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரூசர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கம்ஃபர்ட் ஓரியன்ட், அண்ட் தென் உங்களுக்கு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி உள்ள வெஹிக்கிள்ஸ், ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏடிவிஸ் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஏடிவி SC அட்வென்ச்சர் இருக்குது. 22 மாடல். உங்களுக்கு நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஏடிவிலே. உங்களுக்கு ஹிமாலயன் 411ஓட பெட்டர் ஸ்பெக் இருக்கும், லிக்விட் கூல்ட் இன்ஜின் இருக்கும், அப்புறம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கும், அப்புறம் USB எல்லாமே சார்ஜிங் எல்லாமே இன்பில்ட்டாக வந்துடும். அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய உங்களுக்கு இது இருக்கும். ஸோ ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1,39,000 தான் அந்த வண்டியோட விலையை வரும். நீங்கள் நியூன்னு போனீங்கன்னா 2.6 கிட்ட இந்த வண்டியோட விலை இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 411 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலேயபிளான வெஹிக்கிள். நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கலாம், ரொம்ப தொல்லை இல்லாத வண்டி. இது நம்மகிட்ட இருக்க மாடல் 23 தான், லாஸ்ட்டாக ஸ்டாப்பாக உள்ள மாடலு. ஸோ இது நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 450 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். மெயின் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 HP ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டி. ஸோ நல்ல பவர்ஃபுல்லான வண்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டார்க்கும் சூப்பராக இருக்கும். லிக்விட் கூல் இன்ஜின் இது. உங்களுக்கு ஜென்ரேஷனில் என்னென்னலாம் பக்ஸ் இருந்துச்சோ அது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஹைவேலாம் நீங்கள் ஒரு 120, 130 வரைக்கும் நார்மலாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு கேப்பபிள் உள்ள வண்டி. ஸோ அதில் ஒரு 2 மாடல் இருக்குது, 23, 24 பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ராம் 411. சிட்டி டிரைவ்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு ஏடிவி டைப் வெஹிக்கிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ராம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 50% ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டி இருக்க வெஹிக்கிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஎம்மும் கம்மியாக இருக்கும். அதனால் உங்களால் ஈஸியாக அந்த வண்டியை வந்து சிட்டி டிரைவ்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஒரு காம்பேக்டான வண்டி. நெக்ஸ்ட் இருக்குது ஸ்க்ராம். ஸோ ஸ்க்ராம்னாலே உங்களுக்கு செமி தான். நீங்கள் சிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைவேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, மீடியமாக சைஸில் இருக்கிற வெஹிக்கிள். ஸோ ட்ரைம்போடைய ஸ்க்ராம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா 40 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுற வண்டி, நல்ல பவர்ஃபுல்லான வண்டி, நல்ல அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வர வண்டி. USD ஃபோக்ஸ் வரும், இமோபிளைஸ் செக்மெண்ட் ஃபர்ஸ்ட் இமோபிளைசர் கீழே வரும் உங்களுக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரைட் பை ஒயர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோடடாக வரும் உங்களுக்கு. அண்ட் தென் ரிலேபிலிட்டியுமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. நல்ல சர்வீஸ் இன்டர்வல் தராங்க, 16,000 கிலோமீட்டர் வந்து சர்வீஸ் இன்டர்வல் தராங்க. ஸோ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 24, 25 இருக்குது. எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கூட ஒரு சில வெஹிக்கிள்ஸுக்கு இருக்கும். வாரண்ட்டி இருக்கும், கம்பெனியோட வாரண்ட்டி எல்லாமே இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கும். எல்லாமே நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள்ஸ் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CB200X, அதில் ஒரு 2 வண்டி இருக்குது. 23 இருக்குது, 24 இருக்குது. என்ட்ரி லெவலில் நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரே வண்டியை வாங்கி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். மைலேஜ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. ரொம்ப ஹோண்டான்றனாலே ரிலேபிள் தான். அண்ட் தென் சாஃப்ட்னஸ், ஸ்மூத்தாக இருக்கும் வெஹிக்கிள் ஆக்சுவலாக. ஸோ லைட் வெயிட்டடாக வெஹிக்கிள், ரொம்ப ஈஸி டு டிரைவ். ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் 2 வண்டி இருக்குது. பில்லியன் சீட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. எக்ஸ்பல்ஸே ரொம்ப அஃபோர்டபுளான ஏடிவி தான். ஸோ அதோட 4V வேரியண்ட்டு. ஸோ நிறைய பேர் கேட்குற வேரியண்ட்டு கிக்கரோட வரும், ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். ஸோ 200cc ஸோ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லாங் ட்ரைவ் க்ரூசிங், மைலேஜும் வேணும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், மெயின்டெனன்ஸும் கம்மியாக ரீசனபுளாக இருக்கணும்னா கண்டிப்பாக மீடியார் ட்ரை பண்ணலாம். மீடியாரில் வந்து நம்மகிட்ட 21 and 25 மாடல் இருக்குது. லோவோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டிலாம் இருக்குது. ஸோ ரொம்பவே 3 வண்டியுமே ரொம்பவே க்ளீனான வெஹிக்கிள்ஸ், ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்க வெஹிக்கிள்ஸ் தான். டேரெக்டாக வந்து ஓடி பார்க்கலாம். லோவோட தான் 3,000, 7,000 இந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கும். ஸோ டேரெக்டாக வந்து பார்க்கலாம், வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்க நம்மளோட பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ.